ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தோன்னா அன்றைக்கி நைட்டு வீரா தொங்கிட்டு இருக்காங்க. இவனை பற்றி நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதால் நம்மக்கிட்ட ரொம்ப ஓவராகவே நடந்துப்பான். அதனால் இவனை கண்டிச்சு வைக்கிறது தான் சரி அப்படின்னுட்டு, நீ ஒன்று என் பக்கத்தில் தூங்க வேணாம், தள்ளி போய் தூங்க அப்படின்னதும் நம்ம மாறணும் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அரவிந்தையும் அரவிந்த் ஆகலையும் கண்மணி எட்டி விடுறாங்க. உடனே அரவிந்தோ நைட்டுக்கு பாரு, நைட்டாக மாற நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்து அவங்க அடியாட்களும் நேராக மாறனை தூக்கிடுறாங்க. இதை நம்ம வீரா பார்த்துட்டு, மாமா மாறனை யாரோ தூக்கிட்டு போயிடறாங்க மாமா அப்படின்னதும், கண்டிப்பாக இது அந்த அரவிந்தோட வேலையாத்தாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீரா எல்லாருமே நம்ம மாறனை தேடி போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா மாறன் நிதானமாக வேற இல்லையா, அதனால் மாறனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்து வீரா அதிர்ச்சியாகி ஐயோ மாறன் அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளையை நீ கட்டி வைப்போ, ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டுறா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் அரவிந்த் ராமச்சந்திரனை அடினா அடிச்சிடுறாங்க. ராமச்சந்திரனும் நிதானம் இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா வீரா இங்கே பாருடா, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, ஒழுங்கு மரியாதையா மாறனை இப்போ நீ விட போறியா இல்லையா அப்படின்னதும், என்னடி ஓவரா ஆடுற, என்ன பாடுபடுத்தினீங்க, எங்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினீங்களே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, கடைசியில் போலீஸ் எல்லாம் வர வலிச்சில்ல மவளே, உன் கண் முன்னாடியே இந்த மாறனை இல்லாமல் பண்ண போறேன்டி, அதுக்கப்புறமா உன்னை இவன் முன்னாடியே வச்சு உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போக போறேன், உன் கழுத்தில் தாலி கட்டி நான் உன்னை வச்சுக்க போறேன் அப்படின்னதும் வீரா சம அடிச்சு ஆறாங்க. இங்க பாருடா, நீ ரொம்ப தப்பு பண்ற மவனே, நீ மட்டும் அவன் கட்ட அவுத்து பாரு, அவன் ஒன்னும் சும்மா விட மாட்டான் அப்படின்னது யாரு, இவனா பாரு கழுத்து தொங்க போட்டுட்டு இருக்கான், அடிச்ச அடியில நூடுல்ஸா போயிட்டா, இவன் கையை விட்டா எங்களை அடிக்க போறானா, இப்போவே பாரு உன் கண் முன்னாடியே இவனை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல அரவிந்தாட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தண்ணியை ஊத்துறாங்க நம்ம மாறம் மேல. அதுக்கப்புறமா கையில ஒரு பொருளை வச்சிருக்காங்க, அதை தட்டி போட்டு உடனே மாறன் கதை க்ளோஸ் ஆயிடும். அப்படின்னு பார்த்து நம்ம அரவிந்த் என்ன பண்றாங்கன்னா வீரா தடுக்கலான்னு ஓடும் போது வீராவோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கடி ஓடுற, உன் கண் முன்னாடி உன் ஆசை புருஷன் இல்லாம போறத பார்த்து ரசிமா, அதுக்கப்புறமா உன்னை நான் என் கூட கொண்டு போறேன் அப்படின்னதும் என்ன விடுறா பாவம் மாறன விடு அப்படின்னு சொல்லி வீரா எவ்வளவோ சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அரவிந்த் கேட்குற மாதிரி இல்லை. உடனே வீரா என்ன பண்றாங்கன்னா அண்ணா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்து சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம சரவணன் உடம்புல பாண்டியன் வந்துடுறாங்க. அதாவது சாமிக்கு ஆடினாங்க இல்லையா, அவங்க உடம்புல தான் நம்ம பாண்டியன் ஆவி போடுது. அங்க பார்த்தோம்னா டே அப்படின்னு சத்தம் போடுது, ஏ சரவணா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பும் அப்படின்னு அரவிந்த் சொல்லிட்டு இருக்காங்க. யாருடா சரவணா, நான் ஒன்னும் சரவணன் கிடையாதுடா பாண்டியன் அப்படின்னதும் வீராவுக்கு ஆடி போயிடுது. வீரா பாக்குறாங்க பாண்டியனோட உருவம் சரவண உடம்புக்குள்ள போகுது. இதை பார்த்து வீரா அண்ணா வந்துட்டியாண்ணா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தோட ஆட்கள் பயந்து நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளை மேலே நீங்க கை வைப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிகளையும் போட்டு அடினா அடிச்சு அந்த இடத்துல வெளுத்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாண்டியன் எல்லாரையும் நல்லபடியா அடிச்சு போட்டுட்டு மாறனோட கட்டை அவுத்த விடுறாங்க. வீரா பார்த்து பிடிமா அப்படின்னதும், அண்ணன் வந்துட்டியானா அப்படின்னதும், இங்க பாருமா வீரா உன் அண்ணன் தான் வந்திருக்கேன், நானா ஒரு இப்படி மாப்பிள்ளை பார்த்தாலும் கண்டிப்பா எனக்கு இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாமா, கூடிய சீக்கிரமே உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வர போகுது, அதனால தயவு செய்து மாறனை எக்காரணத்துக்காகவும் வெறுத்துறாதமா, அவன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும், நானா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை உனக்கு அமைய மாட்டாமா, இங்க பாரு மாறனை எக்காரணத்துக்காகவும் விட்டு விலக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பாண்டியன் வீரா கிட்ட சத்தியம் கேட்கிறாங்க. உடனே வீராவும் பாண்டியனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சரவணன் உடம்புல இருந்து பாண்டியன் விலகி போயிடுறாங்க. இதை பார்த்து வீரா அதிர்ச்சியாகி அண்ணன் எங்கன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாறனை ஒரு வழியா வீரா காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறன் அப்ப கூட சுய நினைவுதான் இல்லாம இருக்காங்க.